அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 16/7/2026 வியாழக்கிழமை ஆணி மாதத்தின் கடைசி நாளான இன்று ஆஷாட நவராத்திரியின் 2ஆம் நாள். அன்னை வாராகி வழிபாட்டிற்குரிய இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை, வாராகி தேவிக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, இன்று செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஆடி மாதத்தில் அம்பிகையின் அருள் பெற ஆடி மாதம் 30 நாளும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் மாலை 5:40 இருந்து 6:40. அதன் பிறகு குருஹோரை நேரமான இரவு 8 to 9. இந்த 2 நேரத்தில் நீங்கள் வீட்டில் கலசம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கலசம் வைக்கலன்னு நான் அதுக்கு பதில் இன்னொரு மாற்று வழி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை போல் நீங்கள் பின்பற்றியவராக இருந்தாலும் சரி, பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு சிறிய கிண்ணத்தில் வேக வைத்த கொண்டை கடலையும் காய்கறிகள், ஏதாவது வேக வைக்காத காய்கறிகள், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பனங்கிழங்கு, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, இது மாதிரி வேக வைக்காத கிழங்கு வகைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ வாராகி தேவியே நமக அப்படின்னு சொல்லணும். இன்றைய தினம் வாராகி தேவிக்கு துளசி இலைகளால் நீங்கள் மாலை சாற்றணும். ஏன்னா வியாழக்கிழமை விஷ்ணு பகவானுக்குரிய ஒரு நாள். இந்த நாளில் துளசிக்கு மிகுந்த சக்தி இருக்கும்னு சொல்லப்படுது. துளசி இலையை நீங்கள் மாலையாக சாற்றி வழிபாடு செய்யணும். இந்த மந்திரம் சொல்லும் போது முடிஞ்சால் நீங்கள் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து அன்னை வாராகி முன்னாடி வச்சுட்டு துளசி இலைகளை கொண்டு பூஜித்து சொல்லுங்கள். மந்திரத்தை குறைந்தது 27 முறை, அதிகபட்சம் 108 முறை வரை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இன்று இரவு இதை தூக்கி எறியணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு சிறிய கருப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகும் 2 கல்லுப்பும் வைங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கடுகும் 2 கல்லுப்பையும் வச்சு டைட்டாக கட்டிட்டு உங்கள் தலையை 3 முறை, வளமிருந்து இடம் 3 முறை, இடமிருந்து வளம் 3 முறை சுற்றிட்டு கொண்டுட்டு போய் முச்சந்தியில் வீசிட்டு வந்துடுங்க. இதை நீங்கள் செய்கிறதுனால கெட்ட சக்திகள் நீங்கும், நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். இந்த ஒரே பதிவில் நாம் வழிபாட்டு முறையும் பார்த்துட்டோம், மந்திரமும் பார்த்துட்டோம். இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரத்தையும் பார்த்துட்டோம். இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம மகாபெரியவா ஆசீர்வாதம் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மேலான ஆதரவு கொடுங்க. ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.